இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொன்று டுட்டோரியல் வீடியோ தான். என்னென்னா இன்றைக்கி நான் பிரிட்ஜிங் சொல்லி தர போகிறேன். எனக்கு 3 பிரிட்ஜு தெரியும், 3 பிரிட்ஜிங் 4 தெரியும். அதில் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காட் பிரிட்ஜு. இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது பெட்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் செட்டிங்க்கு போயிட்டு டச்சுக்கு போயிட்டு ஸ்ப்ரிண்ட் யூஸிங் ஆட்டோ ஜம்ப் ஆன் ஈஸி ஸ்ப்ரிண்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆன் பண்ண மறந்துட்டேன். 1 கோ. பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்கள். இதுதான் காட் பிரிட்ஜு. ஓகேயா? எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் அமுக்கி, ஷிஃப்ட்டுனா க்ரௌச் பண்ணிக்கோங்க. க்ரௌச் பண்ணி இந்த மாதிரி எட்ஜில் இருக்க மாதிரி என்னோடய கிராஷர் இருக்குல்ல, அந்த எட்ஜில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ப்ளேஸ் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு பேக்வார்ட்ஸ் வரணும். அந்த ப்ளேஸ் பட்டனை விடக்கூடாது, ஹோல்டு பண்ணணும். அப்படி ஹோல்டு பண்ணணும். ஓகே. செகண்டு நானே கண்டுபிடிச்ச ஜம்ப் காட் பிரிட்ஜ். இது எப்படின்னா ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும் போது காட் பிரிட்ஜ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சரி அதே கேமராவை சொதப்பிட்டேன். வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள். ஹோல்டு பண்ணி அப்படியே பேக்வார்ட்ஸ் நார்மலாக காட் பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி ஹோல்டு பண்ணி பேக்வார்ட்ஸ் வாங்க. பேக்வார்ட்ஸ் வரதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதுதான் காட் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் நான் நீங்கள் பெட்வாஸ் கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜம்ப் பிரிட்ஜும் பண்ணுவேன். இந்த ஜம்ப் பிரிட்ஜ் எப்படி பண்ணணுன்னா அது ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 பிளாக். எங்கள் அம்மா எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம என்ன அம்மா என்னதான் பண்ணுறீங்க? ஓகே எங்கள் அம்மா அப்படி தான் எப்படின்னு. ஓகே, கொஞ்சம் அப்படியே ரொம்ப தூரமாக வச்சுட்டு கரெக்டாக அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். அப்படியே இது ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஜம்ப் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்துடும். போக கிட்ட வந்துடும். அது நான் அதுக்கப்புறம் இது நார்மல் பிரிட்ஜு. எப்படின்னா கொஞ்சம் தூரமாக வச்சு இது நார்மல் பிரிட்ஜ். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 3 இல்லை 4 பிளாக் இருக்கும். மினிமம் 4 பிளாக். ஓகே, அது இல்லாமல் பெட்வாஸ் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன் கைஸ் இதெல்லாம். ஓகே கைஸ், நான் நீங்கள் பிரிட்ஜ் பண்ணும்போது கன்ஃபார்ம் எதுவும் இந்த ப்ளேஸ் பட்டன் ஹோல்டில் தான் இருக்கணும். இது எதுவும் ஆகக்கூடாது. நீங்கள் க்ரௌச் கூட பண்ண வேணாம். இந்த எட்ஜில் மட்டும் கிராஸாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே விளாட்லாம். இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் போடுறப்போ நீங்கள் இந்த கார்பேஜ் நார்மலாக பண்ணிட்டேன்னா ஜம்ப் பண்ணுவேன். ஆனால் இந்த ஜம்ப் கார்பேஜ் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வருது 3 2 1 go. அப்படி காய்ஸ், இது ஃபுல்லாக பெட்ராக் தான். இது ஜாவா கிடையாது, பெட்ராக். அது இல்லாமல் நான் மொபைலில் தான் விளாண்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக இந்த ப்ளேஸ் பட்டன் ஏதோ கரெக்டு. இந்த ப்ளேஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளேஸ் பட்டனை மட்டும்தான் நம்ம கொடுக்குறதா இருக்கும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நார்மல் பிரிட்ஜ் பண்ணிட்டு பார்த்தோமா. இப்போ இது ஜம்ப் பிரிட்ஜு. இது ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு. ஆனால் ரொம்ப ஈஸிக்கு சொல்ல முடியாது, கஷ்டம்தான். அட்லீஸ்ட் ஒரு 4 பிளாக். காய்ஸ், இப்போ உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சோப்பா அடி.
இங்கே பாருங்க. ஓகே கைஸ், என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி தான் நார்மலாக எப்படி பிரிட்ஜ் பண்ணுவோம். கொஞ்சோண்டு ஒரு கேப் விட்டு இந்த ப்ளேஸ் பட்டன் மட்டும் ஹோல்டு பண்ணுவோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு நம்ம என்னது பேர் என்ன இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடு ப்ளேஸ் பண்ணும்போது ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளே ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு பாருங்கள். கரெக்டாக நம்ம இதுக்கு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிவிடும். அது எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் கைஸ் இங்கே அண்ணாக்கும் எனக்கும் பிவிபி போடணுன்னா பிவிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போயாச்சும் எங்கள் அண்ணா வர வைக்கணும். அவனுக்கு ஒன்றுமே பொது பிவிபியில் தெரியாத ஹாஸ்டல்லேருந்து கட்டி. சரி, நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்ஜிங்கோட யூஸ் என்ன இருக்கா? எல்லா பிரிட்ஜிங்கையும் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரிட்ஜு, டெல்லி பிரிட்ஜு, நிறைய பிரிட்ஜ் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இந்த பிரிட்ஜிங்கோட யூஸ் என்னென்னா, நீங்கள் நிறைய இது எப்படி பண்ணாலும் நிறைய ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். எனக்கு இருக்குல்லையே பிடிச்சிச்சுன்னா, எனக்கு இருக்குல்லையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா காட் பிரிட்ஜ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய ஜாவா பிளேஸ் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் யாருமே ஜம்பும் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும்தான் இது கண்டுபிடிச்சேன். ப்ளஸ் என்னது பேர் என்ன, இது வந்துட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இதோ இந்த ஒரு பிளாக்லலாம் நம்மளால் ஜம்ப் பிரிட்ஜ் பண்ண முடியாது. அதுக்காட்டி நம்ம இந்த மாதிரி ஸ்பீடாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பீடாக இந்த மாதிரி ஜம்ப் பிரிட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்கேமன் 18 எதுவோ மெசேஜ் போட்டிருக்கு, எதுமோ வீடியோ போட்டிருக்காரு. ஓகே ஓகே. அதுவும் இல்லாமல் இன்னொன்று, இப்போ இந்த ஜம்ப் பிரிட்ஜ் போட்டால், இந்த ஜம்ப் பிரிட்ஜ் தான் இருக்குல்லையே நல்ல பிரிட்ஜு, நானே சொல்கிறேன். இது பிஎஃப் ஜோக்கர் கூட அவர் தான், அது கூட இவர் தான் யூஸ் பண்ணுவார். இது பிஎஃப் ஜோக்கர் இருக்கார்ல, அவர் பேர் பிஎஃப் ஜோக்கர், அவர் கூட இந்த பிரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவார். என்ன லைட்டாக மிஸ் ஆனாலும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன் அப்பப்போ நான் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க பாருங்க. ஓகே கைஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு தான் பிரிட்ஜு. சரிங்க, எங்கள் அண்ணாவும் நானும் வந்துட்டு 1v1 போடணுன்னா, இன்னொரு மேட்ச் 1v1 போடணுன்னா 1v1ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே சரிங்க, நான் இப்போ வந்துட்டு சரி வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் 11 hour என்னால் பிரிட்ஜ் போட முடியுதுன்னு பார்க்கலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஓகே, இதுலேயே நான் வந்துட்டேன். சரி, காட் பிரிட்ஜ் 11 hour போட போகிறது தான். த்ரீ, டூ, ஒன். ஓகே, பாருங்கள். 3, 2, 1 அவ்வளோதான். அவ்வளோதான் மிஸ், இவ்வளோதான். 11 hour போட மட்டும் பாருங்கள். நான் வேண்டியே தான் விட்டேன், ஏன்னா இது வரக்கூடாது. சரிங்க கைஸ், போயிட்டு வரலாம். பாய். பேக் ஃப்ரம் ஜோக்கர் தமிழ் கேமிங். ஓகே கைஸ், பாய் பாய். என் ஸ்க்ரீனுக்கு என்ன கிளிச் ஆச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், பாய் 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 பாய்.